அக்கா அக்கா என்ன நடிப்பு என்ன நடிப்பு கதவை திறந்து வர மாதிரி வர்றாங்கன்னா நாங்கள் ஷார்ட் வைக்கணுமா ஏனி இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படி யாராவது சொல்கிறதுக்குள்ள நம்மளே சொல்லிடுவோம் அதுக்காக தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. சரி ஏண்டா இவ்வளோ நேரம் உனக்கு சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்ததுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணுற நீ. சரி ஓகே வாங்க ஆசையே மாட்டேன். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நானே யோசிப்பேன், இப்போ தானே உள்ளே வராங்க எப்படி முன்னாடியே கேமரா உள்ளே போச்சுன்ட்டு. ஓகே கேமரா செட் பண்ணி வச்சுட்டு திருப்பி அதை வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உன்னைய கூப்பிட்டு எடுக்க சொன்னா நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க கலத பையனை. இனிமேல் அவங்க ஒழுங்கா ஆயிடுவா போகலாம் ஆளை போயிருந்தோம். ஸோ காலையில் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை வீடியோக்காக வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் புதுசாக வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. நீ உதவாங்க வைப்பேன் லாக் ஒழுங்கா எடுக்கலான்னு பார்த்தா சரி இப்படியெல்லாம் நம்ம எடுக்கலையே இனிமே பசங்க இப்படி பண்ணுவோம்னு நினச்சேன். சரி ஓகே. நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வெள்ளரிக்காய் 4-5 வாங்கிட்டு வருவேன். ஆனால் அந்த வெள்ளரிக்காயை சாப்பிடவே தோணாது. சாப்பிட தோணாதுன்னா வேலை அதிகமாக இருக்கும், கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடும், அதுக்கப்புறம் இது எங்கே தொடுறதுன்னு இப்படியே போயிட்டே இருந்தது. இன்னைக்கு ஒரே ஒரு வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன். மகிக்கிட்ட அங்கேயே சொல்லிட்டேன், இதை நான் சாப்பிட்டா அடுத்து எனக்கு நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கம்மியாக வாங்கினோம். தம்பி பாப்பா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் வந்து அவங்க கேட்காமையே வாங்கி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மதிக்கவே மாட்டுறாங்க அந்த ஃப்ரூட்ஸை. ஆனால் அவங்களா கேட்டு வாங்கி வைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக வந்து சாப்பிட்றாங்க. இந்த வாட்டி நான் விட்டுட்டேன், இவங்கெல்லாம் எப்போ கேட்குறாங்களோ அப்போ வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 2 பேரும் கேட்டாங்க, அதனால சும்மா. ஸோ எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து கொய்யாப்பழம் வந்து இடம்பெறும். கொய்யாப்பழம் இருக்கும், பனானா கண்டிப்பாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து தோணுச்சுன்னா நிறைய வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து வாட்டர் ஆப்பிள். எப்போ வரும்? நான் 2 வருஷத்தில் வந்து வேணுங்கிற சொல்லுங்க அனுப்பிடுறேன். இன்னும் 2 வருஷத்தில் வரும். அப்புறம் வால்நட் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் வைக்கிறதுக்காக வாங்கினது. இவ்வளவுதான் அடுத்த வேலை. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகாஸ்மலை நேச்சுரல் நல்லெண்ணெய். ஸோ இதோட கலர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசனையும் அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை வாங்கின எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க. நிறைய பேர் கொடுத்தவங்களே ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய இடத்துல நிறைய சொல்கிறாங்க, நல்லெண்ணெயில் வந்து எசன்ஸஸ் சில இதில் கலக்குறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வீட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணது. பட் இது வந்து இப்போ ஒரு பிஸ்னஸாகவே மாறி இப்போ நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், ஹெல்த் மிக்ஸு, ஸ்கின் ஆயில், ஹேர் ஆயில், க்ளோ சீரம், ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், லிப் லைட்டனிங் க்ரீம், ஃபேஸ் பேக், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. மொத்தம் 21 ப்ராடக்ட் இருக்குது. அடுத்த 3 ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணுவோம். ஆமாம், அடுத்த 3 இது நம்ம வந்து சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து நான் வந்து குரூப்லேயும் அப்டேட் பண்ண முடியல, எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறைய இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனு நிறைய. நம்ம சைடும் பார்த்தீங்கன்னா வெளி வேலைகள் அதிகமாக இருந்தது. மகி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிக்கு மேரேஜ் அவங்களுக்கும். ஸோ அதனாலேயே நாங்கள் அப்படியே வெளியில் போயிட்டு வர்றது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி எங்களுக்கு கல்யாண நாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பிக்கும் கல்யாண நாள். கல்யாணம் அன்னைக்கு தான். அதனால் அன்னைக்கும் பிஸியாக இருப்போம். என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் குரூப்லேயும் எதுவும் அப்டேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதுலேயும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்க போய் தான் அந்த மாதிரிலாம் இருந்தது. செப்டம்பர் 4 வந்து இப்போ வந்து நாங்கள் மூணாவது பையன் இதோட கல்யாணம் பண்ண அப்புறம் நான் சொல்லிட்டேன். அதானே பார்த்தேன், செப்டம்பர் 4 3வது பையன். நான் எப்படா மாசமாக இருக்கேன்னு தோணுச்சு எனக்கு. இப்போ நான் பெரியப்பா பையன் அவனு செப்டம்பர் 4 கல்யாணம். இப்போ இவனு செப்டம்பர் 4. அவன்கிட்ட சொன்னேன், செப்டம்பர் 4 கல்யாணம் பண்ணவனா பொண்டாட்டி கையில் அடி வாங்கிட்டு சுற்றி கிடக்குறேன், உனக்கும் உண்டு போ அடுத்துல அனுப்பிச்சு. இதே மாதிரி தான் இவங்க அண்ணன் சொல்றாங்க அவர்கிட்ட. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில அடிகள் வளர்த்தான் செய்யாத நம்ம வந்து அடுத்த படிகளாக மாற்றி அதில் ஏறி போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும், கொரியர் சார்ஜ் கிடையாது. வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து இதை சொல்லணும் என்னன்னா, ரொம்ப வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். ஏன்னா இந்த நியூமம் வெயிட் லாஸ் கிட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கும் நம்மளோட வெயிட் லாஸ் காம்போ 2க்கும் தான் போட்டி. 2மே வந்து பயங்கரமாக புக்கிங் வந்துட்டு இருக்கு. நிஜமே ரொம்ப ஹாப்பி. நியூமாம் காம்போ இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 1 மாசத்துலலாம் ஒரு சிஸ்டர் ரிசல்ட் போட்டிருக்காங்க. 1 மாசம்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்து 1 மாசம் நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீரியட் ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. இன்னொன்று வந்து உடம்பு வந்து ரொம்ப லேசாக இருக்குது, குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியங்கள் வச்சு பண்ணுறதுனால
உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ரா வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். ஸோ கூடிய சீக்கிரம் புது 3 ப்ராடக்ட்டோட சந்திக்கலாம். ஆமாம், அடுத்த 3 ப்ராடக்ட் என்ன அப்படின்றது, ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் கேட்டிருக்காங்க. அதை நோக்கி தான் நம்ம வந்து அடுத்த இதை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ரிப்ளை. அங்கே இருக்கு என்னது தட்டு, பெரிய தட்டு, போய் சோத்த கொடுத்துன்னு போ. ஆளப்பாரு. இன்னைக்கு நான் குழம்பு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சிருந்தேன். அந்த குழம்பை பார்த்து நானே குழம்பி போயிட்டேன். பிச்சுருங்க, சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி. எனக்கு ஒரு சட்டி வச்சிருக்க. ஆமா, 3 நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு. அப்ப இந்த நைட் வரைக்கும் இந்த ஒரு குழம்பு தான் மிச்சம் இருந்தா நாளைக்கு காலையில தோசைக்கு. இங்க பாருங்க, முருங்கைக்காயும், இது என்ன கிழங்கு? மரவள்ளி கிழங்கு. எனக்கு ஒரு டவுட், அந்த கிழங்க போடும்போது பெருசா தான் போட்டேன், கறந்ததுக்கு அப்புறம் சின்னதா இருக்கு. கறந்துருச்சு. அதான் என்னடா வேக கிழங்கு சின்னதா இருக்கேன்னு பார்த்தேன். சரி, ஓகே, வா போலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொரியலும் இதுவே, குழம்பும் இதுவே. இன்னைக்கு பொரியல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணலை. தம்பி பாப்பாவுக்கு வந்து தக்காளி போட்டு முட்டை சாதம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனாங்க. போ, இதெல்லாம் ஒரு சோறு எனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன். வாய்மோடு தம்பி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அம்மா இதே மாதிரி எனக்கு டெய்லி செஞ்சு கொடுங்கம்மான்னு தான் கேட்டான். போடா கொய்யா, நீ செய்யறதா தப்பா செய்வேன். சரி வாங்க போலாம். எங்க வர மேல அடுத்த வேலைக்கு வாடா, இங்க வேலை இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் ஆச்சு அவங்க இங்கே வரல. ஏன்னா தம்பி கல்யாணம்னு எங்கள் சொந்த சித்தப்பா பையனுடைய கல்யாணம். அதனால் அம்மா அதில் பிஸியாக இருக்காங்க. அதனால் வீடு வந்து மேக்ஸிமம் அம்மா வந்து சின்ன வேலைகள்லாம் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நானும் அப்படி தான் கவர் பண்ணுவோம். இந்த கூட்டுற விஷயங்கள் இதெல்லாம் அம்மாவுக்கு வந்து திருப்தியாக இருக்காது. அவங்க கூட்டிகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி சும்மா உட்காந்து நேரத்தை எடுத்து கூட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி அழுறதுக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு நெட்டு கலட்டுது தான். ஏன்னா காரணியாகவும் சாய் தெய்வம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த இடத்த வந்து கன்றாவி பண்ணிடுறாங்க. மண்ணள்ளி போட்டு என் பையன் என்ன பண்ணுறான், சிவப்பு கலர் மண் நம்ம வீட்டை சுற்றி போட்டிருக்கோம், அதை குழப்பி செவுத்தில் போயிடுறான். வெள்ளை கலர் பெயிண்டா, எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, பிள்ளைய திட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும், வீட்டுக்கு ரீபெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒயிட்டில் பண்ணக்கூடாது, வேறு கலரில் தான் பண்ணணும் ஒரு முடிவில் வந்துட்டேன். ஆமாம், கொஞ்சம் லைட் கலர் தான் பண்ணணும், கொஞ்சம் டார்க்காக பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா எறும்பு இருக்குது நம்ம வீட்டில். ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய மாவு ஐட்டம்ஸ் அதெல்லாம் பண்ணுறோம். எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், சளிச்சிட்டு கொண்டு வெளியில் கொட்டுறோம்னா பேலன்ஸ் எல்லாத்தையும். அப்போ வந்து என்னென்னா அதுக்கெல்லாம் எறும்பு வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம் வீட்டை நம்ம. ஓகே, அபி வந்து ஃபுல்லாக கூட்டுறது. ஏன்னா இப்போ கூட்டி முடியாது கண்டிப்பாக. வீடை சுற்றி மேலே எல்லாம் கூட்டுறது எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும். அபி கூட்டி முடிச்சுட்டு வரட்டும், வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிருட்டா அபி. என்னென்னா நம்ம டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வீடு பால் காய்ச்சினதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னு நினச்சேன். தெரியுது அவங்களுக்கு சின்ன சின்ன பொறியா. இது வந்து டஸ்ட்டு கிடையாது. இந்த இரும்பை வந்து வெல்டு பண்ணும்போது அந்த ஃபயர் வந்து கீழே விழுந்து டஸ்ட்டு, இது டைல்ஸ் வந்து பொறிஞ்சிருக்கு. இதில் ஒரு கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணால் சுத்தமாக சரியாயிருமா. அதான் மாமானை வந்து சொல்லிட்டு போனார்ல, வீடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னாரு மாமா வந்து ஒரு நாள். ஸோ அது ஒரு நாள் பண்ணணும், பண்ணால் தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போயாவது ஒரு நாள் தான் அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறோம். ஃபுல்லாக பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஆஃபீஸ்லேயே போயிடுவோம் காலைல போயிட்டு. ஸோ இன்றைக்கி தான் சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் வாப்பான்னு சொல்லி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் வேலையை. கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதான். அப்படி இல்லை, நம்ம இந்த செய்கிற வேலையை வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த சாக்கை வச்சா வீடை க்ளீன் பண்ணுவோம்ல, அதுக்கு தான், வேற என்ன. ஓகே, எல்லாத்தையும் அபி க்ளீன் பண்ணிட்டோம். ஏன்னா ஒட்டடை அதிகமாக இருக்கா நம்ம வீட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, ஒட்டடைலாம் அதிகமாக இருக்காது. ஏன்னா அப்பப்போ கூட்டுறப்ப நம்ம வந்து ஒட்டடை க்ளீன் பண்ணிடுவோம், அதனால் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் சொன்ன விஷயம், இப்படி வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு சிஸ்டர், அதனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அது என்ன விஷயன்றதை சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணு, அதாவது நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்டு நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுத்து இந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மருமகள்கிட்ட போய், நீ என்னத்துக்கு உன் மாமியாருக்கு இதை செய்கிற, நீ எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குற, நீ எதுக்கு அவகிட்ட பொறுத்து போகிற, உனக்கு பிடிக்காத என்ன செஞ்சால் உடனே கேட்டு வச்சிட வேண்டியதானே, ஏன் இப்படிலாம் போகிற அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்களுக்கு அவங்க வீட்டில் அதுவே நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அடுத்தவங்க கிட்ட பேசணும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி போகும்போதே பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, போய் விட்டு கொடுக்காத, அப்படியே கெத்தாக இருந்துக்கோ, அவங்க எதனா சொன்னால் நீ திருப்பி பேச, ஆரம்பத்திலேயே அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள அடக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. அதனால் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்காதீங்க. நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு, ஒரு கரெக்டான வயசில் நம்ம மேரேஜ் பண்ணுறோம், அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் போது அவங்கள வந்து நம்ம இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு
நமக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட நம்ம சொல்லக்கூடாது. அவங்ககிட்டயே நேரடியாக நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை பொறுத்து போயிடலாம், அவ்வளோதான். ஏன்னா மற்றவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து அதான் சொல்கிறேன், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போயிடணும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இது ஆயிடுச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு முன்னாடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நகை மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், நகை விஷயந்தான். அதை வந்து இப்போ ஒரே விஷயத்த நான் 2 வச்சுருந்தேன். நம்ம எதுக்கு நகை சேர்க்குறோம், நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு இடம் வேணும்னாலும் எது வீடு கட்டினாலும் நம்ம வச்சுட்டு வாங்குறதுக்கு தான். பட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த நகையை வந்து நீ இன்னொருத்தவங்களை சொல்லி இது அவங்களுக்கு கொடுத்துடு, ஏதாவது நீ இன்னொரு செயின் வச்சிருக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வீட்டு சைடு பார்த்தோம் அப்படின்னா கடுகு அளவு கூட, அந்த கடுகுல கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பார்த்து தான் ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. அப்போ நான் மட்டும் என்ன இழுச்சவாயா அப்படின்னு காமெடிக்கு இவர் வடிவேல் சார் கேட்ட மாதிரி தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்ணும், அடுத்தவங்களது நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டாம், நம்ம ஏமாறவும் வேண்டாம். இதை தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு வந்து அப்படியே குடும்பத்தில் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகலாம், ஒரு சில இடங்களில் பேசி பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப கைமீறி போகிற பிரச்சனையாக இருந்தால் பெற்றவங்க கிட்ட சொல்லி அதை வந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ யார் பேச்சையும் கேட்டு வீட்டுக்குள்ளே எதுவும் பிரச்சனையை வளர்த்துக்காதீங்க, நல்லா நிம்மதியாக இருங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் போய் கீரை கிளப்புறேன். ஆமாம்.